Hi to everybody. I'm Tolkapian, RGR Academy, Max JE trainer. As we have produced a few videos before. இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா IIT JE Foundation courses. That means 6th to 10th class படிக்கிற பிள்ளைங்களுக்கு why we need foundation courses அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி பேரண்ட்ஸுக்கு மத்தியில் இருக்கு. இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். Why we need these things before get into JE mains and IIT. That means NIT and then IIT. ஒரு few months back, some medias took interview with Mr. Kamakoti, IIT Chennai director. அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஐஐடியோ அல்லது என்ஐடியோ போகக்கூடிய வாய்ப்பு பிள்ளைங்களுக்கு ஏன் கம்மியாக இருக்குது, ஏன் அவங்களால கிராக் பண்ண முடியல அந்த கேள்வி அவர் முன்வைக்கும்போது அவர் ஆன்சர் பண்ணார். என்ன ஆன்சர்னா, நாங்கள் சீட்டு தர தயாராக இருக்கோம். வி வாண்ட் டு கிவ் லாட் ஆஃப் சீட்ஸ் டு சென்னை பீப்புள்ஸ் அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு பீப்புள்ஸ் கொடுக்குறது. பட் அவங்க ஏரில் அந்த எலிஜிபிலிட்டி கிடைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி ஏன் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லப்போனால், அந்த தகுதியை அவங்கள வளர்த்தக்கூடிய முறை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங், பேசிக் கான்செப்ட்ஸ் இது எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் சின்ன கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லாத டைரெக்டாக ஒரு கட்டத்துக்கு சடனாக 11th to 12th வரும்போது அவங்களுக்கு தே ஆர் இன் லேக் ஆஃப் தோஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் பேசிக்ஸ் வாட் தேர் ஏர்லியர் ஸ்டடியிங். அப்படி இருக்கனால அவங்களால அதை வின் பண்ணக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது. அப்படியே 11th 12th டைரெக்டாக போகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதனோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு கஷ்டப்பட்டு படித்து அதுக்கு ரொம்ப ஸ்டெயின் பண்ணி படிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தள்ளப்படுறாங்க, பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. இதனோட விளைவு தான் நமக்கு அந்த பிள்ளைங்களோட படிக்க முடியலன்ற ஒரு ஆன்சரை அவர் முன்வைத்தார். அவர் ஸோ ஆக்சுவலாக 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸுங்களுக்கு அதிகமான ப்ராப்ளம் இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா அந்த பிள்ளைங்க 1லேருந்து 5 வரையும் படிக்கும்போது அந்த பெற்றோர்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் மேக்ஸ்லேருந்து சயின்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட சின்னதாக சும்மா லைட்டாக படிச்சுட்டு போனால் போதுன்ற நிலைக்கு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஹார்ட் ஒர்க் இருக்காது மேக்ஸிமம். இந்த 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரையும் வரும்போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு மேர் கன்ஃபியூஷன் ஹேப்பன்ஸ். வாட் டு ஹேப்பன் டு மை சைல்ட்ஸ் கேரியர் அப்படின்னும் போது ஏன்னா அந்த கட்டுப்பாடு என்ன ஆகுதுன்னு சொன்னால் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரை ஒவ்வொரு கிளாஸும் பாஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ண அந்த கிளாஸுலேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் ஏற்படுத்தவரோ they are unable to get through the complete in-depth of the subject, the in-depth of the paper, the in-depth of the topics in maths and science வரது கம்மியாகுது. ஏன்னு சொன்னால் பள்ளிகள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் கைட் பண்ணுற பேரண்ட்ஸ் ஆகட்டும், மற்ற டீச்சர்ஸுங்களாகட்டும், ஸ்கூல் ஆகட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹவு டு ஃபினிஷ் த சிலபஸ், ஹவு டு கண்ட்ரோல் த சிலபஸ் அதில் தான் போக முடியும். தவிர அந்த 1 இயரில் அவங்க சிலபஸை முடியக்கூடிய கட்டுப்பாடுலையும் பிள்ளைங்க இதில் எவ்வளோ மார்க் வாங்கணும் அது மட்டுமே போதுன்ற கண்ட்ரோலில் படிக்கிறதுனால they are unable to get into the basic concepts and in depth of the chapterல அவங்களால வர முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால தான் அவங்களால அந்த கிளாஸஸை கரெக்டான முறையில் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இப்போது இதனால தான் அந்த ப்ராப்ளம் வரும்போது பிள்ளைகளில் பள்ளியில் படிக்கும்போது இந்த கன்ஃபியூஷன் வரதுனால பேரண்ட்ஸோடு சேர்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் கஷ்டப்பட வேண்டிய கட்டாயம் வருது நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருப்பி படிப்போம் நம்ம. இந்த பிள்ளைகள் அந்த கான்செப்டை பேசிக் கிளியராக படித்து இன்டெப்த் அண்ட் சைட் பேசிக் கான்செப்ட் படித்து நல்ல நிலைக்கு வராங்கன்னு சொன்னால் இட் இஸ் வெரி ஈஸியர் டு கெட் த்ரூ IIT JE NETS. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் இங்கே பாருங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டடியிங் ஃபவுண்டேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 6th 10th வரையும் இந்த 4 வருஷம். திஸ் கோர்ஸ் இஸ் கால்டு இன்டெகிரேட்டட் கோர்ஸ். இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க படிக்கும்போது பாஸ் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் ஏன் இல்லைன்னு சொல்லும்போது நிறைய பிள்ளைங்க கேட்டிருக்கோம். நாங்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சார் 11th 12th நாங்கள் படிக்கும்போது JE மெயின்ஸோட கோச்சிங் எடுத்துக்கிறோம், ஏன் எங்களால் கிராக் பண்ண முடியல அப்படின்னு நாங்கள் பதில் வரும்போது அவங்க என்ன சொல்லுவோம்னா, எங்களுக்கு படித்த முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 6ஆம் கிளாஸ்லேருந்து அவங்க ஃபவுண்டேஷன் எடுத்திருக்காங்க. அப்பத்துலேருந்தே ஐஐடியை பற்றி அவங்க கிளியராக ஐஐடியில் JE மெயின்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்செப்ட்ஸு சாப்டரோட இன்டெப்த்து பேசிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பேசிக்னு நான் பிறகு சொல்கிறாங்க, என்ன சப்ஜெக்ட் வைஸ் என்ன பேசிக்ஸ் இருக்குது, என்ன சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படின்ற விஷயத்த பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை படிக்கிறாங்க 6ஆம் கிளாஸ்லேருந்தே அவங்க படிக்கிறதுனால
அவங்களோட கிராக்கிங் திறன் அதிகமாக இருக்குது. அதாவது பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு, என்ஐடிக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அல்லது ஐஐடிக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார் உங்களுக்கு. எங்களால் திடீர்னு வந்து படிக்கும்போது அதை எங்களால் பண்ண முடியாத வாய்ப்பு கம்மியாகுது எங்களுக்கு அப்படின்னு அவங்க நிறைய பேர் எல்லா பிள்ளைகளையுமே அதான் சொல்கிறாங்க. எங்களால் ஏன் கிராக் பண்ண முடியலன்னு சொல்லும்போது, நாங்கள் முதலேருந்தே இந்த கோர்ஸை வந்து ஐஐடிக்குன்னு படிக்க ஆரம்பிக்கல, 11th 12th வரும்போது தான் என்னோட கரியர் புரிய ஆரம்பிக்குது. அப்போத்துலேருந்து தான் நாம் அதை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் அந்த +1 +2ல் கோச்சிங் எடுக்கிறது என்ஐடிக்கோ இல்லை ஐஐடி ஜேஇ மெயின்ஸுக்கோ எழுதும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில். அப்போது நம்ம இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ்னால் என்ன? திரும்ப வருவோமா? ரைட். இன்டகிரேட்டட் கோர்ஸ்னால் ஒரு நாட்டில் இருக்கிற கம்ப்ளீட் ஒரு இப்போ கண்ட்ரி எடுத்து இந்தியாவில் எடுத்துவோம். இந்தியாவில் முக்கியமாக 3 ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு. என்னென்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஸ்டேட் போர்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கட்டும் அவங்கவுங்க சிலபஸை ஃபாலோ பண்ணுவாங்க. 2 சென்ட்ரல் சிலபஸ் சிபிஎஸ்சி அல்லது என்சிஆர்டின்னு சொல்லுவாங்க. 3வது குளோபல் ஸ்ட்ரீம். இந்த குளோபலில் ஐசிஎஸ்சி இதெல்லாம் வரும், ஐசிஎஸ்சி ஐபி இந்த ஸ்ட்ரீம்லாம் வரும் உங்களுக்கு. இந்த 3 ஸ்ட்ரீமில் இருந்தும் த்ரூ அவுட் 33 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த கொஷின்ஸை பேன் இண்டியா கொஷினாக மாற்றும் போது பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்தந்த ஸ்டேட் சிலபஸை படிக்கும்போது அதை மட்டும்தான் ஒழுங்காக படிச்சிருக்க முடியும் நம்மளால், பை த டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த பேரண்ட்ஸ் வித் த கைடன்ஸ் ஆஃப் அதர் டீச்சர்ஸ், கைடன்ஸ் ஆஃப் அதர் இன்ஸ்டியூஷன்ஸ். அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் படிச்சிருக்க முடியும் நம்ம. அப்போது இந்த சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு அதை எப்படி வின் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த அட்வான்டேஜ் வரும்போது இந்த எல்லா இதுக்கும் உங்களுக்கு இந்த எல்லா போர்டுக்கும் நீங்கள் படிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த போர்டுக்கு சிபிஎஸ்சிக்கு புக் இருக்குது ரெக்கமெண்டட் சிலபஸ், அண்ட் ஸ்டேட் போர்டுக்கு ரெக்கமெண்டட் சிலபஸ். பட் ஃபார் ஐசிஎஸ்சி அண்ட் குளோபல் ஸ்ட்ரீமுக்கு எந்த புக்குமே ரெக்கமெண்டடாக கிடையாது. there is no recommended books for those global streams. அப்போ அதை நாம் எடுத்து தான் நாம் ரெஃபர் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். இதுதான் இன்டகிரேட்டட் ஸ்ட்ரீம். இன்டகிரேட்டட் ஸ்ட்ரீமை எப்படி படிக்கணும்னு சொன்னால், 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரையும் நமக்கு பண்ணியிருக்கோம். இந்த 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரையும் ஏன் நாம் முன்னாடியே படிக்கணும்? இதுலேருந்து என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்? இப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு வரோம், இதில் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும்னா, there are mainly 4 key points. என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் பாருங்கள். why we need to study IIT ஃபவுண்டேஷன் கோர்சஸ். இந்த ஐஐடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிறதுனால என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த அட்வான்டேஜ் லேக்கிங் ஆஃப் தோஸ் அட்வான்டேஜஸ் நாட் ஏபிள் டு கிராக் ஐஐடி ஜேஇ ஆஃப்டர் பாசிங் அவுட் 12th ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு பாயிண்ட்ஸை பார்க்கலாமா நம்ம? த இயர்லி எக்ஸ்போசர் இன் பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். எஸ்பெஷலி ஜேஇ மெயின்ஸுக்கு நமக்கு என்ன தேவை, ஐஐடிக்கு என்ன தேவைன்னு சொன்னால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம வரும்போது பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் என்ன மெயினாக வருது அப்படின்னு சொன்னோம்னா, தெர் ஆர் மேஜர்லி 3 chapters கவர் ஆகுது த்ரூஅவுட்டாக பேசிக் கான்செப்ட். என்னென்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜியாமெட்ரி, த செகண்ட் ஒன் இஸ் அல்ஜிப்ரா, த தேர்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட் பேசிக்ஸ் அபவுட் த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். இந்த கான்செப்டை முன்னாடியே படிக்கணும். எப்படி படிக்கிறா சொல்லி தராங்கன்னா, 8ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க சின்ன சின்ன டேபிள்ஸ் மெயினாக சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்ஸு, அந்த டேபிள்ஸ் போடுறது, அதை ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறது, ஸ்கொயர் ரூட்ஸு, மேக்ஸில் ஸ்கொயர் ரூட்ஸு, கியூப் ரூட்ஸு, நம்பர் சிஸ்டம், இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்போஷர் நாங்கள் சின்ன கிளாஸ்லேயே எங்கள் டீச்சர் சொல்லித்தராங்க, ஸ்கூலில் சொல்லித்தராங்கன்னு சொல்லும்போது கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிக்க முடியும் தவிர இதோட இன்டெப்த்தை நம்மளால் படிக்க முடியாத கட்டாயம் வருது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா, சப்போஸ் 1லேருந்து ஒரு 5 வரையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 1லேருந்து 6 வரையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லலாமா? இப்போ 1லேருந்து 6 ஆட் பண்ணால் 1 + 2 and 2 + 3, 1 + 2 எவ்வளோ 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21. இப்படி வந்து நமக்கு இந்த 21 நம்பர் இது எத்தனை பேர் இருக்குன்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சில சின்ன டெக்னிக்ஸ், எத்தனை பேர் இருக்குது, இந்த பேரெல்லாம் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணும்போது இன்ட்டு பண்ணால் இந்த டோட்டல் நம்பர்ஸ் ஈஸியாக கிடைக்குது. இதுக்கு ஃபார்முலாஸே அவசியம் இல்லை. ஸோ பேசிக் எக்ஸ்போஸ்லேருந்து தான் ஃபார்முலாஸ் உருவாக தவிர ஃபார்முலாஸ்லேருந்து பேசிக் எக்ஸ்போஸர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பேசிக் எக்ஸ்போஷர் அண்ட் கான்செப்ட் இங்கே இந்த 2 பாயிண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபார்முலாஸும் உருவாகுது. இது நம்ம ஃபார்முலாவாக தான் படிக்கிறோம் தவிர ஸ்கூல் லெவலில் படிக்கும்போது கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்குது, இதில் என்ன இன்டெப்த் இருக்குன்னு நம்ம மேக்ஸிமம் படிக்க தவறுறோம். இந்த விஷயங்களை தான் நம்ம என்ஐடியோ ஐஐடியோ போகும்போது, தட் இஸ் ஆஃப்டர் பாசிங் அவுட் 12th போகும்போது நமக்கு அங்கே இடர ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாப்டர்லையும் இது நமக்கு நாட் ஒன்லி மேக்ஸ்
Also in science, this will be very abstracts to everything, right? Next is structured learning. What is structured learning? ஒரு பாடத்தை எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு லெசன் எடுத்துக்கிறோம். இந்த லெசனை எடுக்கும்போது ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இதை இன்னைக்கு இத்தனை தடவை இல்லை, மீன்ஸ் வாட், இதை ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கணும், டாபிக் எழுதி வச்சுட்டு அந்த டாப்பிக்குள்ளே என்ன இன்டெப்த் இருக்குது, இந்த டாப்பிக்கு நாம் எடுத்துக்கூடிய டூரேஷன் என்ன எடுத்துக்கணும், இந்த டாப்பிக்கை ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்குள்ளே ஒவ்வொரு சப் டாபிக்ஸும் உள்ளே கொண்டு போயிட்டு படிக்கிறது தான் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்னுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்ட்ரக்சர் பண்ணுறதில்லை, அப்படியே டைரெக்டாக படிப்போம், வேகமாக படிச்சுட்டு எந்த கொஷின் வரும் எதுலேருந்து வரும் தெரியாது. இன்டெப்த் ஏதாவது கொஷின் கேட்கும்போது நமக்கு தெரியாது, இது உள்ளேருந்து கேட்டிருக்காங்க அந்த கொஷின், வெளியேருந்து கேட்டிருக்காங்க கொஷின், அப்படின்னாமோ அந்த கொஷின் பேப்பரே குறை சொல்லக்கூடிய கட்டாயம் நமக்கு. ஸோ இன்டெப்த் லேர்னிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, மெயினாக இங்கேருந்து ஒரு பாயிண்ட் வரும். அந்த நீங்கள் படிக்கிற விஷயத்த ஒவ்வொரு விஷயமா லைன் பை லைனாக பாயிண்டாக புல்லட் பை புல்லட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி, இது இன்னைக்கு மீன்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் இன்க்ளூட்ஸ் 3 things. ஒன்று CWPs, அதாவது கிளாஸ் ஒர்க் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் நம்ம தனித்தனியாக எத்தனை சம் போடுறோம், இந்த சம்மை நம்ம எப்படி ஷார்ட் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் கொண்டு வரோம், இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அசஸ்மெண்ட்டு. இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் அதை லேர்ன் பண்ணும்போது அசஸ் பண்ணிக்கிறீங்க, வாட் யூ லேர்ன், நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு கொஷின் என்ன கற்றுக்குறீங்க, இது உங்களை நீங்களே அசஸ் பண்ணிக்கிறீங்க அப்போவே. செகண்ட் யூ யுவர் செல்ஃப் கரெக்ட் தி சாய்ஸஸ், லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் ரீசனிங், ஒய் இட் கம்ஸ், ஒய் இட் ஹேப்பன்ஸ் என்ற கொஷினை உங்களுக்குள்ளே உருவாக்கி இதனை கொண்டு போகிறீங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ராப்ளம் சால்வ், ஒரு ப்ராப்ளத்தை நாம் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்கிறது 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று பை சிம்பிளிஃபிகேஷன், பை வெரி லாங் மெத்தட். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம லாங்காக சம் போட்டுரும். மேக்ஸிமம் கொஷின்ஸ் ஃப்ரம் IIT JEE மெயின்ஸில் பண்ணும்போது எந்த கொஷினுமே ஷார்ட்கட் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இட் இஸ் ராங், இட் இஸ் ஃபேக் அப்ரோச். எதுக்குமே ஷார்ட்கட் கிடையாது. இட் இஸ் சிம்பிளிஃபைடு வே வாட் வி ஆர் டூயிங், த ஸ்டெப்ஸ் ஷுட் பி ஷார்ட்டன் இன் த வே, பை த வே ஆஃப் த மைண்ட் திங்கிங். நம்ம யோசிக்கிறது, எபிலிட்டி ஆஃப் திங்கிங். இல்லை 2 வேல்யூ, ஒன்று சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக், இன்னொன்று எபிலிட்டி ஆஃப் திங்கிங். யோசித்து அந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை ஷார்ட்டாக மாத்திர டெக்னிக் தான். இதுதான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்றது. இதில் மெயின் திங் எபிலிட்டி ஆஃப் திங்கிங், யோசிக்கிற திறமை ரொம்ப முக்கியம். ஒரு சம்மு போடும்போது இந்த சம்முக்குள்ளே என்ன பேசிக் இருக்குது, என்ன ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம், அந்த ரிசல்ட் எப்படி கிடைக்குது, இப்படி பண்ணால் இப்படி வரும்ன்ற விஷயம் முன்னாடியே நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். தட் இஸ் கால்ட் வாட் வி திங்க், ஹவு டு திங்க் த ப்ராப்ளம். இதோட ஆன்சர் இப்படி இருக்கோன்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா, வி நீட் டு திங்க் அபவுட் இன் யுவர் மைண்ட் இட் செல்ஃப், பை த வே ஆஃப் டூயிங் இன் யுவர் ஹேண்ட். நீங்கள் செய்கிற விஷயம், அதாவது சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், அந்த சால்வ் பண்ணுற விஷயம் உங்கள் மைண்ட் ஒரு 50% எடுத்துக்கிறீங்க, உங்களோட கை ஒரு 50% எடுத்துக்குது. தீஸ் 2 things இட் செல்ஃப் கேரிஸ் டு கெட் இன் டு வெரி சிம்பிளஸ்ட் ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப்பும் மீறி ஒரு 10 ஸ்டெப் ப்ராப்ளம் வில் பி சிம்பிளிஃபைட் டு 5 steps. am I right? எல்லாருக்கும் புரியுதாமா? நான் என்ன சொன்னேன், திருப்பம் சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன இந்த ப்ராப்ளம் சொல்கிற 2ஆக பிரியுது. ஒரு ஸ்கில் என்னென்னா, நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்கை எப்படி அப்ளை பண்ணுறீங்க, யூஸிங் அஃப்கோர்ஸ் டெக்னிக் மீன்ஸ் வாட், யூஸிங் ஃபார்முலாஸ், ரிசல்ட்ஸ், பிளா பிளா அப்படி வச்சுக்கலாமா. செகண்ட் திங் மைண்ட் திங்கிங், எபிலிட்டி ஆஃப் திங்கிங். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது இதோட ஆன்சர் இப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன்னாடியே யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் குறைக்க ஆரம்பிக்கிறீங்க. தட் சிம்பிளிஃபைடு ஸ்டெப் இஸ் கால்டு ஷார்ட்கட்னு சொல்லுவாங்க. ஸோ என்டையர் திங் இஸ் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் பேஸ்ட் ஆன் எபிலிட்டி ஆஃப் திங்கிங். இந்த 2 விஷயமும் இங்கே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். மேக்ஸிமம் இந்த 2 திங்கிங் எங்கே நீங்கள் கற்றுக்க முடியும்னு சொன்னால், நிச்சயமாக +1 +2லையோ கற்றுக்க முடியாது. ஏன்னா இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்ட் தட் திஸ் ஸ்கில் cannot be proved or come into contact with us when we are studying in 11th and 12th standard. Why? அப்படின்னு சொன்னால், we are studying complete applications of what and all we studied in foundation. Means நம்ம என்ன படித்தோம், ஃபவுண்டேஷன் 6th to 10th படிக்கும்போது நாம் என்ன படிச்சிருக்கோமோ, அந்த ஏர்லியர் கிளாஸ் நம்ம என்ன படித்தோமோ அங்கேருந்து தான் ஸ்கில்ஸ் ஆரம்பிக்குது. திடீர்னு 11th 12th கண்டிப்பாக ஆரம்பிக்காது. இது நான் சொல்லலை, பெரிய பெரிய டைரக்டர் சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக அந்த கிளாஸில் நீங்கள் அனுப்புகிற ஸ்கில்ஸ் எப்படி ஆகுதுன்னா, நோவிங் டேபிள்ஸ் அண்ட் நோவிங் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மெயின்லி ஹவு மெனி ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த ஆப்ரேஷன்ஸு தரவாக இருக்கணும்.
டேபிள்ஸ் தரவா இருக்கணும். மெயின் திங் தரவு இன் டேபிள்ஸ். இந்த டேபிள்ஸ்லாம் நீங்கள் தட் இஸ் பேஸ் அஃப்கோர்ஸ் பேசிக்ஸ் வாட் வி டிஸ்கஸ்ட் ஏர்லியர். இந்த டேபிள்ஸ்லாம் தரவா இருந்து இந்த கிளாஸில் நீங்கள் அந்த ப்ராப்ளம் ஸ்கில்ஸில் டெக்னிக்கை நிதானமாக ஸ்லோவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வென் யூ ஆர் இன் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் வென் யூ ஆர் ஸ்டடிங் இன் 11th ஸ்டாண்டர்ட் செல்ஃப் யூ வில் பி தரவுடு வித் ப்ராப்ளம் ஸ்கில் டெக்னிக்ஸ். சரியா? ரைட், ஓகே. இப்போ இந்த ஸ்கில்லும் நம்ம இங்கேருந்து வளர்த்துக்க வேண்டிய கட்டாயம் வருதுன்னு சொல்லுவோம். சரி, இந்த 3 ஸ்கில்லும் தெரியுது நமக்கு. இந்த 3 ஸ்கில்லும் தரவாகும் எங்கே? when we are in the last class of foundation class, means of course in 10th standard. இந்த 10th standard வரும்போது இந்த 3 ஸ்கில்லும் ஆட்டோமேட்டிக்காக தரவாக்கூடிய வாய்ப்பு 95%, 100%. அஃப்கோர்ஸ் 90% தரவா இருக்குது. இந்த 5% எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் the last point, the remaining 5% is mainly here. Yes, we have தரவுடு with these points, these bullet points. So it is possible as to crack IIT JEE examination as well as NIT examination. This is called confidence in what we build up ourselves. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். ரைட், நாம் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் நல்லா கற்றுக்கிறோம். இதை இன்னும் ட்ரைன் பண்ணோம். How it has been trained by the way of doing lot more problems, lot more practice, using which are all different methods of doing problems in several ways. இதுதான் மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸுக்காக தான் நாம் இந்த 4 பாயிண்ட்ஸில் யோசனை பண்ணி பாருங்க. சார் 11th 12th போகிறோம் சார், 10th ஃபுல்லாக படிச்சிட்டோம் சார், ஸ்கூலில் படிச்சிட்டோம், திடீர்னு 11th 12th போய் உட்காரும்போது எப்படி இதெல்லாம் இந்த 4 புல்லட் பாயிண்ட்ஸும் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்மளால இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுதான் நிறைய பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க, எப்படி கிராக் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், அவங்க முன்னாடிலேருந்தே ஐஐடி ஸ்கூலிங் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல் லெவல்லேருந்தே அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் திடீர்னு 11th 12th வரும்போது எங்களால் அனேபிள் டு கிராக் அப்படின்ற ஒரு ஆன்சர் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒன்லி தீஸ் அட்வான்டேஜஸ், தீஸ் ஆர் த கீ பாயிண்ட்ஸ் லேக்கிங் அப் ஃபார் என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வில் தரவுலி செக்அப் வித் தோஸ் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் நாம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், இந்த பாயிண்ட்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை பேஸ் பண்ணி வர எக்ஸாம்பிள்ஸ், சம்ஸ், ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க, இதுக்குள்ளே என்ன பேசிக்கான சம்ஸ் இருக்குது, இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.